கொள்வதற்கு காலத்தின் கண்ணாடியாக விளங்குவது சிலப்பதிகாரம் என்ற மாபெரும் காவியமாகும். இளங்கோ அடிகள் எழுதிய இந்த காவியம் இன்று வற்றாத இன்பம் கொளிக்கின்ற வரலாற்று உலகத்தில் தேன் மாதிரி பொழிகின்ற தீந்தமிழ் இலக்கியத்தில் வஞ்சியின் புகழ் பாடுகிறது.
கூறுங்கள். நான் மாதவி, இந்த இந்திர விழா நமக்கானது. நீ ஆடுகின்றாயா? இல்லை, இருவரும் பாடி ஆடுவோமா? அது நல்ல யோசனைதான். இந்த இந்திர விழா நமக்கானதான். நீங்கள் தொடங்குங்கள். நறுமுகையே நறுமுகையே, நீ ஒரு நாழிகையில்லாய். செங்கனி கூறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களம் நிலவில் நெற்றை தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களம் நிலவில் நெற்றை தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. நீ பாடினாயே ஒரு பாட்டு, அதற்கு என்ன பொருள் மாதவி? சொல்லு, என்ன பொருள்? அத்தான், நீங்கள் பாடிய பாட்டே கேட்டது பொருள். காவிரியை மணந்த கரிகால சோழனும் கங்கையை மணந்தான். பிறகு கன்னியாகுமரியை மணந்தான். அதை கண்டு காவேரி கோபித்துக் கொள்ளவில்லையே. உண்மைதான். காவேரி கணவன் கங்கையோடும் கூடுவார், குமரியோடும் கூடுவார். அதை நான் காவேரி போல் கண்டு கொள்ளாம இருக்க வேண்டுமா? அதாவது தாங்கள் கண்ணகியை விட்ட மாதிரி பிறகு என்னையும் மிக தவறாக புரிந்து கொண்டார் மாதவி. நான் தமிழ் பெண்களின் கற்பு நெறியை பற்றி தான் கூறினேன். தவறாக பதில் கூறினீர்கள். கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதல்லவா? பிறகு இதில் ஆணுக்குறு நீதி, பெண்ணுக்குறு நீதியா? இதை கேட்க எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. புரிகிறது மாதவி, மிக நன்றாகவே புரிகிறது. நீ என்னிடமே வேறொருவனை காதலிக்க உரிமை கேட்கிறாயா? இது உனக்கு கேவலமாக இல்லையா மாதவி? ஐயோ அத்தான், அப்படி இல்லை. நிறுத்து மாதவி, நிறுத்து. கண்ணகியை நான் விட்டு பிரிவதற்கு நீ காரணமாக இருந்துவிட்டு பிறகு இப்பொழுது ஆண்களின் கற்புக்கு இலக்கணம் கூறுகின்றாயா? ஐயோ அத்தான், நீங்கள் பாடியதை கேட்டுவிட்டு வேறொரு பெண்ணோடு ஆசை வந்து விட்டதோ என்று நான் சந்தேகம் கொண்டேன். ஆம், சந்தேகப்படுகிறேன் மாதவி. உன் உள்ளத்தில் வேற ஒருவருக்கு இடம் கொடுத்து விட்டாய் என்று நான் உன் மீது சந்தேகப்படுகிறேன். ஆமா, நீங்கள் அப்படியே நினைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு என்ன? என்ன சொன்னாய்? துரோகி. உன்னை நம்பி என் தாய், தந்தை, உறவினர், நண்பர்கள் அதையெல்லாம் விட என் கற்புக்கரசியால் கண்ணகியை விட்டு வந்தேனே. மகளே, என்னை மயக்கிய வேடதாரியே, உன்னால் என் மதி, செல்வம், சொந்தம் எல்லாவற்றையும் விட்டு வந்தேனே. எல்லாரும் என் மீது வெறுக்கும்படி கொண்டேனே. நான் கண்ணகியை விட்டு வந்ததற்கு நீ சரியான தண்டனையை கொடுத்து விட்டாய். விலை மகளே, துரோகி. அத்தான், நான் கண்ணியை தான். உங்களை தவிர நான் வேறு ஒருவனை நினைத்ததும் இல்லை. இதற்கு என் மனம் தூண்டியதும் இல்லை. உன் அடுத்த காதலன் வரும் வரை காத்திரு மாதவி. போ. ஐயோ அத்தான், என்னை விட்டு போகாதீங்க. நில்லுங்கள் அத்தான், நில்லுங்கள், நில்லுங்கள். என்னை விட்டு போகாதீங்க, நில்லுங்கள். கண்ணகி, கண்ணகி. அத்தா, அத்தா, இது என்ன கோலம்? தாங்கள் விலைமகள்
மதிப்பில்லாத செல்வம் பெற்று நீங்க இந்த கோலத்தில் நிற்பதா? இது என்ன அத்தான்? இதை காண்பதற்காக என் கண்கள் இருக்கிறது. கிழப்பாக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வளர்ந்து தாங்க மனம வந்து கொடுப்பதற்கு செல்வம் இல்லை என்றா வந்தீர்கள். வேண்டாம் அத்தான், வேண்டாம். உங்களுக்கு இந்த நிலையா? வேணுமென்றால் விலை மதிப்புள்ள கால் சிலம்பை தருகிறேன், எடுத்து செல்லுங்கள் அத்தான். வேண்டாம் கண்ணகி, வேண்டாம். என்னை மன்னித்து விடு. கற்பின் திருவுருவமான உன்னை விட்டு விளைமகளான மாதவியை தேடி சென்ற எனக்கு இவையெல்லாம் தேவைதான் கண்ணகி. நான் அவள் ஆடல் மீது கொண்டுள்ள மோகம்தான் இந்த நிலைக்கு காரணம் கண்ணகி. அன்று மாதவி செய்த பிழையால் இன்று தேகம் இருந்து உயிரற்ற பிடமாய் இருக்கிறேன். தயவு கூர்ந்து இந்த இழிவு மகனை மன்னித்து விடு கண்ணகி, மன்னித்து விடு. ஐயோ அத்தான், ஐயோ, என்ன காரியம் செய்றீங்கள்? எழுந்திருங்கள் அத்தான், எழுந்திருங்கள். ஏன் அத்தான் இந்த சலனம்? என்னை மன்னித்து விடு கண்ணகி. நான் அலைமூடும் காற்றால் சென்று விடுகிறேன். அத்தான், சாவதற்காக வந்தீர்கள். எனக்கு உழைத்து வாழ்வதற்கு கை கால் இருக்கு. பிறகு கவலையே அத்தான். செல்வ கோலத்தில் வாழ்ந்த பூம்புகார் நகரில் இனி வறுமை கோலத்தில் வாழ்வதா கண்ணகி? அத்தான், அலைவற்றி கடலாக தானமோ நாங்கள் வீழ்ந்து விட்ட வாணிபத்தை மீண்டும் தொடங்கலாம் அத்தான். கண்ணகி, நாளை காலை கதிரவன் எழுவதற்கு முன் நாம் பூம்புகார் மண்ணை விட்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் என் குற்ற உணர்ச்சி என்னை கொன்றுவிடும் கண்ணகி, கொன்றுவிடும். அத்தான், தங்கள் முடிவு அதுதான் என்றால் பூம்புகார் மண்ணை பணகி விட்டு இன்று இரவே சென்று விடுவோம். அத்தான், எங்கே இருவரும் செல்வது? கண்ணகி, நீவன் கூட வரப்போகிறாயா? அத்தான், என்ன வார்த்தை கூறினீர்கள்? அப்போ நீங்கள் மறுபடியும் என்னை பிரிந்து செல்ல போகிறீர்களா? இல்லை கண்ணகி, இல்லை. இனி உன்னை நான் ஒருபோதும் விட்டு பிரிய மாட்டேன். இருவரும் நடந்தே செல்வோம். வாருங்கள். என்னவாயிற்று கண்ணகி? அத்தான், என் காலில் முள்ளு குற்றி விட்டது. கண்ணகி, இந்த முள்ளை விட கொடியவன் நான். இதாவது உன் காலைத்தான் காயப்படுத்தியது. ஆனால் நானும் உன் நெஞ்சத்தில் ஆறாத காயத்தை நோயப்படுத்தி விட்டேன். என் முள்ளே, என் கண்களை குத்திவிடு, என் கண்களை குத்திவிடு. அத்தான், அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் சந்திர வதனத்தை பார்த்துதான் நான் துன்பத்தை மறக்கிறேன். அது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? குழந்தைகளே, கவலையை மறவுங்கள். எதையும் தாங்கும் இதயத்தோடு மதுரை நோக்கி நடந்து செல்லுங்கள். வெகு சீக்கிரம் நடந்து சென்று விடலாம், பாருங்கள். அத்தான், நாங்கள் மதுரைக்கு வந்து விட்டோம். என்னது இன்று என்றும் இல்லாதவாறு கார்மேகம் சூழ்ந்து ஆபத்தான அறிகுறிகள் தென்படுகின்றதே. இது சரியில்லையே. வாருங்கள், மதுரை வீட்டுக்கு செல்வோம். மதுரை, மதுரை. வணக்கம் அம்மா, சொல்லுங்கள், யார் இவர்கள்? இவர்கள் கோவலன், கண்ணகி. வணக்கம், வாருங்கள். வணக்கம். மாளிகை, இவர்கள் வாணிபம் தொடங்குவதற்காக மதுரைக்கு வந்துள்ளார்கள். கொஞ்ச நாள் இவர்களை உன்னுடன் தங்க வைத்திருப்பாயா? சரி அம்மா, நாங்கள் பார்த்து கொள்கிறோம். மதுரை, மதுரைக்கு பூகம்பம் பெறுவது போல் எனக்கு சில அறிகுறிகள் தென்படுகின்றன. நீ இவர்களோடு கவனமாய் இருந்து கொள். நான் சென்று வருகிறேன். சரி அம்மா. அத்தான், மதுரையில் நம் உறவினர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அவர்கள் வாணிகம் செய்து கோட்டை போல் வீடு கட்டியிருக்கிறோம். நாம் அவர்களிடம் சென்று உதவி கேட்கலாமே. கண்ணகி, என் தந்தையிடமோ உன் தந்தையிடமோ கேட்காத உதவியை உன் உறவுகளிடம் கேட்க வேண்டுமோ கண்ணகி? அத்தான், அப்படி என்றால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை கூறலாமா? சொல் கண்ணகி. அத்தான், எங்களின் கல்யாண பரிசாக 5000 பொண்ணுக்கு வாங்கி தந்தீர்களே, இது அழகான கால் சிலம்பு. அதில் ஒன்றை விற்றால். கண்ணகி, என்ன வார்த்தை கூறினார்? சிலம்புகளை விற்பதா?
ஐயோ, இந்த வார்த்தைகளை கேட்கும் காலமும் வந்து விட்டது. வேண்டாம் கண்ணகி, வேண்டாம். எனது இதயம் கலக்கிறது. அப்படி சொல்லாதீர்கள் அத்தா. நாம் மதுரை வாணிபம் தொடங்கி இதை விட விலை மதிப்புள்ள சிலம்பை வாங்கலாம். நான் சொல்வதை கேளுங்கள் அத்தா. கண்ணகி, என் தங்கமே, நீ சிலம்புகளை கலட்டும் முன் அந்த அழகான கால் சிலம்புகளை காலில் அணிந்தபடி உன் பாதங்களால் நடந்து காட்டுவாயா? நீ சிலம்புகளை கலட்டுவது என் தலையை வெட்டுவது போலுள்ளது கண்ணகி, வெட்டுவது போலுள்ளது. அப்படி சொல்லாதீர்கள் அத்தா. நமக்கு இதை விட வெளிச்சமான காலம் வரும். இதை வாங்கிக் கொள்ளுங்கள் அத்தா. கண்ணகி, எனக்கு செல்ல மனசு இல்லை. எங்கே இந்த பெண்? மாதுரை, மாதுரை. நான் இங்கே உள்ளேன். சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? மாதுரை, என் மனைவி கண்ணகி என் உயிராவாள். அவளை பத்திரமாக பார்த்துக்கொள். சரி அண்ணா, சென்று வாருங்கள். கண்ணகி, நான் போகிறேன். அத்தா, போறேன் என்று சொல்லாதீர்கள். போயிட்டு வருகிறேன் என்று சொல்லுங்கள் அத்தா. சரி கண்ணகி. வணக்கம் அரசே. அவையோர் அனைவரும் தங்களை காண காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? இதோ வருகிறேன். நீங்கள் செல்லுங்கள். தேவி, கோபுரம் தேவி. இதோ வருகிறேன் அரசே. அரசே, இன்று நான் என் சொப்பனத்தில் எமது மாளிகை மணியிலிருந்து அணிய கனவு கண்டேன். அது என்னமோ எனக்கு சற்று கவலை அளிக்கிறது. தேவி, அது வெறும் கனவுதானே. அதற்கு போய் பயப்படலாமா? என்ன இது? அவசரம் நடந்து விட்டது. கோபுரம் தேவி, மறுபடியும் என்னவாயிற்று? சிலந்து உடைந்து விட்டது அரசே. இது பரம்பரையாக பாண்டிய நாட்டு அரசின் பாதங்களை அலங்கரித்து சிலம்பு உடைந்து விட்டது. எனக்கு என்னமோ வேதனை அளிக்கிறது அரசே. இதென்ன உடைந்தது மட்பாண்டுமா? ஒட்டு முடியாது என்று சொல்வதற்கு யார் எங்கே நிற்பது? வணக்கம் அரசே. இதை அரண்மனை பொற்கொள்ளனிடம் கொடுத்து ஒட்ட வைத்து எடுத்து வா. கவனம், இது அரசி கோபுரம் தேவியின் சிலம்பு. ஆகட்டும் அரசே, அப்படியே செய்கிறேன். இது எவ்வளவு அழகான விலை மதிப்புள்ள கால் சிலம்பு. இதை விற்றால் ஆகாயத்திலிருந்து பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டும் அல்லவா? பொற்கொள்ளனே, பொற்கொள்ளனே. வாருங்கள் வாருங்கள். என்ன இவ்வளவு தூரம்? இது ராணி கோப்பெரும் தேவியின் சிலம்பு. இதை விரைவில் சரி செய்து தர சொன்னார் மன்னன். அதுக்கு என்ன, நாளைக்கே கொண்டு வருகிறேன். அங்க என்ன சத்தம் கேட்குது? இங்கே வேலை செய்யவர்கள் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. ஏனப்பா இவ்வளவு சத்தம்? இது மெதுவா செய்ய வேண்டும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். சிலம்பை எடுத்து விட வேண்டியதுதான். சரி பொற்கொள்ளனே, நாளை சிலம்புடன் வாருங்கள். அதுக்கு என்ன, நாளைக்கே கொண்டு வருகிறேன். வந்த வேலை முடிந்து விட்டது. நான் செல்கிறேன் பொற்கொள்ளனே. ராஜா ராஜா ராஜ கம்பீர ராஜ மாதா
சிலம்போ சிலம்பு, சிலம்போ சிலம்பு, நல்ல விலை மதிப்புள்ள சிலம்பு. சிலம்பு வேணுமாமா சிலம்பு, சிலம்பு வேணுமாயா சிலம்பு. வணக்கம் அம்மா, என் பெயர் கோவலன். நான் இந்த சிலம்பை விற்க வேண்டும். சிலம்பை விற்க வேண்டுமா? அப்படி என்றால் நீங்கள் அரண்மனை பொற்கொள்வதை தான் பார்க்க வேண்டும். வாருங்கள். இதோ வருகிறேன் அம்மா. இதோ பொற்கொள்ளனும் மந்திரியும் வருகிறார்கள். சிலம்பை விற்க ஒருவர் கொண்டுள்ளார். யார் அப்ப நீ? எந்த ஊர்? நான் பூம்புகாரிலிருந்து வருகிறேன். இந்த சிலம்பை விற்க வேண்டும். தாருங்கள் பார்ப்போம். ஆஹா, தேடி அடைந்தது, கிடைத்து விட்டது. சரி, நீ வைத்துக் கொண்டு இங்கே இரு. அரசனுக்கு அறிவித்த பின் உன்னை அழைத்து செல்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. காவலர்களே, இவருடன் துணையாக இருங்கள். நாங்கள் சென்று வருகிறோம். ஆகட்டும். வணக்கம் அரசே. சிலம்பை திருடிய கள்வன் அகப்பட்டு விட்டான். என்ன, அகப்பட்டு விட்டானா? எங்கேயாக? சிலம்பை விற்க ஓதிக் கொண்டிருந்தான். அரசே, அவனை நாங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிலம்பை திருடிய கள்வனை கொண்டு சிலம்பை கொண்டு வாருங்கள். அப்படியே செய்கிறோம் அரசே. அப்படி செய்கிறோம் அரசே. வாருங்கள் வாருங்கள். போன காரியம் வெற்றிதானே? நான் போன காரியம் வெற்றிதான். ஆனால் நீ வந்த காரியம் தோல்வி அடைந்து விட்டது. பொற்கொள்ளனே, என்ன சொல்லுறீ? ஏனி இந்த சிலம்பு? இது என் மனைவியுடையது. ராணி சிலம்பை திருடிய கள்வன் நீ. கள்வனா? நானா? ஏன் இந்த பழி என் மீது? உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத காரணத்தால் என் மீது பழியை சுமத்துறதா? வாயை மூடு. மதுரைக்குள் ஒரு கள்வன் நுழைந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டு மன்னர் துடிக்கின்றார். அந்த அரசனை நான் சந்திக்கிறேன். குற்றமற்றவன் என்று நான் நிரூபிக்கின்றேன். உன் போல் பாவிகளின் முகத்தை பார்க்க மாட்டார் என் மன்னன். சரி, நீ அரசனை தானே பார்க்க வேண்டும். வா என்னுடன். இதோ வருகிறேன். என்னை ஏன் இங்கு அழைத்து வந்தீர்கள்? பார்த்தாயா பலிகுடத்தை? நீ சாவதற்கு முன் ஒத்துக்கொள்ளும் தவறை. மானம் போய் உயிர் வாழும் முறையில் பிறக்கவில்லை நான். ஒரு தமிழனுக்கு பிறந்தவன் நான். ஏனப்பா உனக்கு எவ்வளவு வாய்? பொற்கொள்ளனே, நான் கள்வனா? நீதான் கள்வன். நீதான் கள்வன், நீதான் கள்வன். ஒத்துக்கொள். நான் கள்வன், நான் கள்வன். கண்ணகி, உன் கணவன் கள்வனா? உன் கணவன் கள்வனா? என் ஆவிலே தித்திக்கும் செந்தேனே, பாலினால் எனக்கு தீ பலிக்கிறது. உன் கணவன் கள்வனா? உன் கணவன் கள்வனா? ஐயோ, கண்ணீர் கண்ணீர் தகுத்து விட கொடுத்தனுப்பினாயே கண்ணகி. எனக்கு இப்படி ஒரு கலக்கம் வரப்போகுது என்று தெரிந்துதானா? ஐயோ, நான் கள்வன் இல்லை, தமிழகமே, என் தாய் தமிழே, நான் கள்வன் இல்லை, நான் கள்வன் இல்லை. இல்லை இல்லை, இவன் தான் கள்வன். இல்லை, அவன் தான் கள்வன். காவலர்களே, இன்னும் என்ன யோசனை? இவனின் தலையை துண்டியுங்கள். இல்லை இல்லை, நான் கள்வன் இல்லை, நான் கள்வன் இல்லை. இந்த கண்ணகி கோவலன் கள்வன் இல்லை, இல்லை இல்லை. கண்ணகி, கடவுளே, இங்கு நடப்பதை பார்த்தாலே மணவாளனுக்கு ஆபத்து போல் தெரிகிறது. உடனே நான் மதுரை நகருக்கு செல்ல வேண்டும். என்னை விடுங்க, என்னை விடுங்க, நான் பார்க்க வேண்டும்.
கண்முன் நின்றாயே கண்ணை. ஜென்மம் கெடுத்தது காதலின் விதியம்மா. வாலிய மன்னா வாலிய, இதுவரை பள்ளி சொல்றாத பண்பவரை வாங்க. அரசை கையில் சிலம்புடன் ஆவஸ்தத்துடன் பெண் ஒருத்தி வருகின்றார். காவலர்களே, வழிவிடுங்கள், நான் உடனே மன்னனை காண வேண்டும். யார் நீ? அரண்மனைக்கு காவலர்களை மீறி ஆவஸ்தத்துடன் வரும் நீயா? ஒரு புறாவின் துயரறிந்து துன்பத்தை போக்க தன் துடையின் பசையை அறுத்துக் கொடுத்த சிறிமன்னனும், ஒரு பசவன் துயரறிந்து தனது ஒப்பற்ற மகனையே தேர்காலில் இட்டுக் கொன்ற மனுநீதி சோழனும் வாங்க பெரும் புகழோடைய பூம்புகார் நகரமே யார் பிறந்த ஊர். சோழ சாம்ராஜ்யத்துக்கே பெரும் புகழ் கொடுக்கும் மாசுத்துவானின் மருமகள் நான். முற்றங்கும் முழங்கும் முக்கோடியின் நிழலிலே முத்தமலை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமையை மூலியாக்க நினைக்கும் மன்னரே, உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலைகின்ற கோவலனின் மனைவி கண்ணகி நான். கோவலனா? யார் அந்த கோவலன்? அரசே, அந்த சிலம்பை திருத்திய கல்வன். ஓ, கோவலன் மனைவி கண்ணகி. அந்த சிலம்பை திருடிய கல்வனின் மனைவி கண்ணகி. போதும், யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டியவர்களே கல்வர்கள். கண்ணகி, ஆத்திரத்தில் உன் அருகில் இருந்து பேசாதே. உன் கணவனிடம் இருந்தது அரசி கோப்பரந்தாவியின் சிலம்பு. அரசி கோபுரந்தேவியின் சிலம்பு இல்லை, இந்த கோபுரந்தேவியின் சிலம்பு. அப்படி என்றால் அரசி கோப்பரந்தாவியின் சிலம்பு? அது என்னுடைய சிலம்பு. அதற்கு என்ன அடையாளம்? அடையாளமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக துடிக்கிறாயே. இதே கேள்வியை நேருக்கு நேர் என் அத்தாரிடம் பார்த்து கேட்டிருந்தார். நீதி வழங்கும் அரசன் என்ற பெயர் நிலைத்திருக்குமே, என் அத்தாரின் உயிரும் நின்றிருக்குமே. உன் மனைவியின் பழைய சிலம்பில் உள்ளவே முத்துக்களா மாணிக்கங்களா? இதென்ன கல்வி? முத்துக்கள், முத்துக்கள், அதுவும் கொட்டை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவே மாணிக்க கற்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தாருங்கள் தேவி. இந்த அரசே சிலம்பு. பார்த்தாயா? முத்துக்கள், முத்துக்கள், முத்துக்கள். எங்கே மற்ற சிலம்பு? மாணிக்கங்கள், மாணிக்கங்கள். மாணிக்கங்கள், மாணிக்கங்கள், மாணிக்கங்கள் இல்லை பாண்டியா, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் தொலைக்கின்ற ரத்த துளிகள். உனக்கு என்ன சந்தேகம் இருந்தால் இதோ என் மற்ற சிலம்பு. அமைச்சர்களே, அமைச்சருக்கும் சாந்தோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா. மாறி தீர்ப்பு வழங்கிய உனக்கு செங்கோல் இருக்கு. தேவையில்லை, தேவையில்லை, எனக்கு செங்கோல் தேவையில்லை. மகாபாரம் செய்த உனக்கு மணிமுடி எதற்கு? அதுவும் தேவையில்லை, தேவையில்லை. கண்ணகி, உன் கணவன் கல்வன் இல்லை, உன் கணவன் கல்வன் இல்லை. நன்கு அறியாமல் தீர்ப்பு வழங்கிய நான் தான் கல்வன், நான் தான் கல்வன். என் தாயே, என் தாயகமே, என் தாயே.
கணவனை இழந்து சேர நாட்டிலே விண்ணுலகு அடைந்த கற்பின் தெய்வம் கண்ணகிக்கு கோவில் அமைத்தான் சேரன் செங்குட்டுவன். செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள் கண்ணகிக்கு காலத்தால் அழியாத காவியமாம் சிலப்பதிகாரத்தை படைத்தார். மிக அருமையான அந்த நாடகத்தை வழங்கியிருந்தார் திருமதி ஞானராணி சிவனேசகுமார். அவர் ஜிஎஸ் டிராமா அகாடமி மற்றும் ஓல்டன் ஃபாரஸ்ட் தமிழ் பாடசாலை ஆசிரியர். இந்த நாடகம் ஓல்டன் ஃபாரஸ்ட் தமிழ் பாடசாலை மாணவர்களின் விருப்பத்திற்கு இணங்கவே அமைக்கப்பட்டது என்று ஆசிரியர் அறிய தந்திருந்தார். உங்களுடைய கரகோஷம் அவர்களுக்கு மீண்டும் மிக அருமையாக இருந்தது. சிலப்பதிகாரத்தில் இருந்த ஒவ்வொரு பாத்திரமும் உணர்ந்து சிறுவர்கள் அவர்கள் மாணவர்கள் மிக அழகாக தங்களுடைய பாத்திரத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். அதே நேரத்திலே ஆசிரியருக்கு எமது நன்றி. இந்த வேளையில் அவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்குவதற்காக திரு நேசரூபன் சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பான அந்த நிகழ்ச்சி. This is considered to be one of the 5 great epics of Tamil literature from Sangam period. One of them Silappadiharam. So Silappadiharam's story was acted out by the students. It's the story of Kovalan and Kannagi. So Kovalan and Kannagi from a trade family, and due to many reasons, Kovalan left Kannagi, and obviously at some point he went to Madurai to sell his her Kannagi's Silambu. Silambu is kind of an anglet which is used. And so the story goes on. So what happened was when the goldsmith who bought the anglet, also confused with the king's, Madurai Pandya king's anglet, and then obviously falsely accused Kovalan was killed in front of the king, which was known for justice. Eventually, Kannagi comes to prove the point. Now, there's very important thing to realize here is anyone can ask justice in Madurai, which is the Pandya kingdom. And when Kannagi challenged the king, and they broke both anklets and seen what was in it, and then they realized they made a mistake, and king directly passes away straight away, and then queen follows. And the anger of Kannagi have burned all of Madurai. Now that's kind of the synopsis of story. I haven't done justice to Ilangovadigal because he have actually crafted amazingly, but I just did my best to translate. அருமையாக ஆங்கிலத்திலே விளக்கியிருந்தார். மிக்க நன்றி. So the most important message here is Ilangovadigal, who have written this story, haven't actually mentioned any religions or any religious sightings at all. So it's kind of a secular play. அவர்களுக்கு எமது நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு